ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்களே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்க. ஏன் நல்லா இருக்க மாட்டீங்க? ம் இப்போ தாங்க வெயில் உட்காந்து லைவ் போட்டு வந்திருக்கிறேன். அதில் 100 மச்சாங்க வந்தாங்க. அந்த 100 மச்சாங்களையும் 100 அனுப்ப சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் உழ வைக்க அரிசி இல்லை, அனுப்புங்க. ஏ மாப்பிள்ளை, ஏ மச்சான், ஏ மாம்சே, ஏ ஐயா, நம்ம கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, இந்த லைவில் வர்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா? தம்பி, மாப்பிள்ள, மச்சான், அப்பு, ஏ தம்பி, ஏ தங்க தம்பி, உனக்கு காணுமே, என் மாப்பிள்ளை உனக்கு காணுமே, நீ எங்கே போன? நான் அக்கா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் சொன்னால் தான் இந்த லைவில் வந்து பைசா கிடைக்குமா? அப்படி சொல்லாட்டினா பைசா கிடைக்காதான். இந்த பைசா சம்பாரித்து திங்கிறதுக்கு தூக்கு போட்டுக்கிட்டு சாகலாம். வேணா வெயிலில் வெம்பருத்த பொட்டலில் போய் இங்கே பாருங்கள், குட்டி மேய்ச்சிட்டு எப்படி வேர்வை வடியுதுன்னு பார்த்தீங்களா? வேர்வை வந்து வடிஞ்சு தின்னா அதோட அருமை அவங்களுக்கு தெரியும். அடுத்த வீட்டு புருஷனை, ஏ மாமா, என் மாமா, என் தங்கம் எங்கே போனேன், அவளுக்கு இன்னைக்கு ரைட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவீங்க. மாப்பிள்ளை, மருமையனுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டிய. எவனுக்கோ ஒருத்தனுக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கிற அப்படிம்பீங்க. தம்பி, குடலில் பிறந்து வந்தவனுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்க மாட்டிய. தம்பி, என் தங்க கம்பி அப்படிம்பீங்க. இப்படியெல்லாம் சம்பாதிக்க சொல்லுதா? அடுத்த ஓட்டு புருஷனை கொஞ்சம் சொல்லி, அடுத்த கொண்டாட்டியை கொஞ்சம் சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் திங்கணுமா? சொல்லுங்கள். இப்படி நெத்தி வேர்வை நடத்துல வடிகிற மாதிரி தின்னுங்க. அப்போ தான் உங்கள் உடம்பெல்லாம் பன்னிக்குட்டி உடம்பு. எத்தனை பேர்கிட்ட லைவில் போய் வாங்கி திங்கிறீங்க. அந்த பன்னிக்குட்டி உடம்பு வந்து நல்லா இருக்கும். அடுத்தவங்களை புறணி பேசி திங்காதீங்க. சும்மா நெகலில் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டால் 150க்கு நாக்க தொங்க போடுறீங்க பாருங்கள். நாங்களாம் நெத்தி வேர்வை நேரத்தில் வடிய போய் தின்னுட்டு வரோம் தெரியுமா? இனிமேல் போய் நாங்கள் பனங்கிழங்கு தோண்டணும். இந்நேரத்தில் போய் குட்டி மேய்ச்சிட்டு வரோம். இந்த பாருங்கள், இதை வச்சு தான் நாங்கள் சம்பாரிச்சு திங்கணும். இந்த பாருங்க, அங்கே உள்ள 2 குட்டி நிற்கிது. இதை ஓட்டிக்கிட்டு போனால் தான் நாங்கள் சம்பாரிச்சு திங்கலாம். லைவில் போய் மாமன் மச்சான், எவனோ அறிமுகம் தெரியாதவனை மாமா மச்சான் அவன் முட்டை பிடிச்சி கும்பிட்டு வலிச்சு நக்கி திங்கிறதோட இப்படி 4 குட்டிகளை வாங்கி விட்டு நாங்கள் தின்னமுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் உடம்பு தெம்பாக இருக்குமுங்க. இது சேத்துல கை வச்சாத்தான் சோத்தில் கை வைக்க முடியும். உங்களை மாதிரி ஊர் வகுத்த உலையில் ஓட்டுக்கிட்டு திங்க மாட்டோம். அங்கே சேத்துல கை வச்சோம்னா இங்கே சோத்து பணியில் கை வைக்க முடியும். நாங்களாம் பரம்பரையாக கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை